கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடுவேன். 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வருடம் முழுக்க 6ஆம் இடத்துல போய் ராகு வந்து உட்காந்துட்டு இருக்கிறார். 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலே என்ன தெரியுங்களா? வெற்றி வெற்றி வெற்றி. 3 வெற்றி சேர்த்து சொல்லிட்டேன். 3 வெற்றினா இது வரைக்கும் எதை நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாம் அப்படியே கிடைக்கும். மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக அந்த பழக்கத்தை விட்டுறணும், இந்த பழக்கத்தை விட்டுறணும், அந்த நட்பை விட்டுறணும், இந்த நட்பை விட்டுறணும், இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தீர்மானமாக இருப்பீங்க. இதுதான் நமக்கு தேவை, இதுதான் நமக்கு தேவையில்லை என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. முதல் 5 மாதம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஐயா, கன்னிராசிக்காரர்களுக்கு நான் மறுபடியும் ஒன்று சொல்லுவேன். கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே புத்திசாலிகள். அதே நேரத்தில் கொஞ்சம் லேசாக சோம்பேறிங்க வேறு. என்ன பண்ணுவீங்க? இப்படிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிலில் போத்திக்கிட்டு கால் பெருவிரல் கூட தெரியாத அளவிற்கு போர்வையை போர்த்தி கொண்டு நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காதுங்க. எல்லாமே நம்முடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்ன்றதுனால இந்த வருடம் என்னென்ன முயற்சிகளை நீங்கள் செய்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 2026ஆம் ஆண்டு நீங்கள் நினைத்த மாதிரியே அரசு வேலையோ தனியார் வேலையோ உங்களுடைய விருப்பத்திற்கேற்றாற் போல வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. தொழில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் இது வரைக்குமே கசந்து போன உறவுகள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கணவன் மனைவி உறவில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். காதலன் காதலி உறவுகள் கூட இன்னும் ஒன்று சொல்லணும், இந்த வருஷமே காதல் நிறைவேறினா தான் உண்டு. அடுத்த வருஷம்லாம் காதல் நிறைவேறமான பிரேக் ஆகும். ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. ஜோதிடம் என்பதே வருமுன் அமைப்புகளை சொல்கிறது தான். இப்போவும் பாருங்கள், 7ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம இது கண்டகச்சனியாகத்தான் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டகச்சனி உங்களுக்கு அவர் யோகாதிபதி என்பதால் 7ஆம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக வராது. ஆகவே நட்புகள் உறவுகள் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. ஆனாலும் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க. அந்த புத்திசாலியாக இருந்தாலும் கூட ஈஸியாக மற்றவங்கள நம்பிடுவீங்க.